எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? நித்திலாக்கு தான் ஒரு கிஃப்ட் வாங்க போகிறோம். ஆக்சுவலாக அவள் பர்த்டே வரத்துக்கு வந்து இன்னும் 2 வீக்ஸ் இருக்குது. ஆனால் அவள் வந்து எனக்கு இப்போவே வேணும்னு சொல்லிட்டு போட்டு நச்சரித்து எடுத்துட்டா. சரி இன்றைக்கி சண்டேவாக இருக்குது, அதனால் இன்றைக்கே போய் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறோம். கடைக்கு போகிறோன்னு சொன்னதுமே நித்திலாவும் சாய்க்கவேணும் ரொம்பவே குஷி ஆகிட்டாங்க. லிஃப்ட் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் கூட அவங்களால பொறுக்க முடியல. எப்படா லிஃப்ட் ஓப்பன் ஆகும், உள்ளே போகலாம், ஜிஏ ப்ரெஸ் பண்ணலாம், பிஏ ப்ரெஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ரொம்ப துடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே போனதுமே 2 பேரும் நல்லா சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக வந்தாங்க. காரில் நித்திலாவால் உட்கார கூட முடியல. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. நம்ம நினச்சது வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டே வந்துட்டு இருந்தா. ஒரு வழியாக கடைக்கு போயிட்டோம். நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா டெக்காத்லான் தான் போயிருந்தோம். நலம்பூரில் இருக்க டெக்காத்லான் போயிருந்தோம். நகைக்கடையில் துணிக்கடையில் தான் அவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பார்த்தா இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கடையில் கூட அவ்வளோ கூட்டமாக இருந்தது. நம்ம எது வாங்க போகிறோமோ அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே சுற்றி பார்ப்போமே, அந்த மாதிரி தான் நிச்சலாமும் அங்கே இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து போய் விளையாடிட்டு இருந்தா. அங்கே வந்து ஒரு ஹேங்கிங் பார் இருந்தது, அதை பிடிச்சி தொங்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு ஏற வைக்கிங்கன்னு சொன்னால் அப்புறம் பயந்தா. அதுக்கப்புறம் அதில் தொங்கும்போது நல்லா ஜாலியாக தொங்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அந்த சேல்ஸ் பர்சன் வந்துட்டு நான் பாப்பாவோட ஹைட்டுக்கு கரெக்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வச்சு கொடுத்தாங்க. அதில் ஜாலியாக வந்துட்டு தொங்கிட்டே விளையாடிட்டு இருந்தா. நான் அந்த சேல்ஸ் பர்சனை போட்டு படாத பாடி படுத்து எடுத்துட்டேன். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன ரேட்டு, இது வந்து எங்கெல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவர் வந்து டயர்டாகிற அளவுக்கு நான் பேசி முடிச்சிட்டேன். அவர் பயங்கரமாக கடுப்பாயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம எப்போவுமே நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அந்த பொருளை வந்து பார்க்குறதுக்கு பதிலாக பக்கத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே தான் பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி தான் நாங்கள் கையில் கிடைக்கிற எல்லா பொருளையும் எடுத்து விளையாடிட்டு இருந்தோம். ஒரு வழியாக நித்திலாக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் என்ன கிஃப்ட் வாங்கணுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். அதோட ரிவ்யூவும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.